வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க தீபிகாவோட கையை பிடிச்சி பார், இதுக்கு மேல வெண்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டா, சின்ன குழந்தை அடிக்கிறது கை வாங்கினா நீ தான் மன்னிப்பு கேட்கணும், இப்ப மன்னிப்பு கேட்கறவன் கையை உடைக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏய் மல்லி என்ன நினைச்சுன்னு இருக்க, நீ ஒரு குற்றவாளி, அது மட்டும் இல்லாம நீ ஒரு கேடு கெட்டவ, என் தம்பியோட குற்றத்துக்கும் நீ தான் காரணம், சுடரோட கொலைக்கு நீ தான் காரணம், ஆனா எல்லாத்துலேருந்து நீ தப்பிச்சிருவேன், உனக்கு நான் வந்து கை தட்டி உங்ககிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். நீ ஜென்மத்திலேயும் அது மட்டும் நடக்காது, ஒழுங்கு மரியாதையே அந்த இடத்த விட்டு போயிரு. உன் பொண்ணை கூட்டினேன், உன் பொண்ணு வந்து இப்போ என் பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கல, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இந்த அளவுக்கு ஓர பேசுறதுக்கு அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் என்ன பண்ணேன், நீ வந்து தேவையில்லாமல் குழந்தை மேலே கை வைக்க அடிக்க வந்த, நீ மன்னிப்பு கேளு, குழந்தை பயந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு தீபிகா நிற்க, உடனே அடிக்க கை வாங்கிறாங்க, அப்படியே பதறி போயிடறாங்க. தீபிகா ஒரு பக்கம் ஏன்னு உடனே வேற வழி இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்து பிடி சார் வந்துடுறாரு. வந்ததோட மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை பாருங்க தீபிகா மேடம், நீங்கள் என்ன தான் போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் நான் நின்று எல்லாத்தையும் பார்த்துன்னா, குழந்தைகிட்ட நீங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, இதுக்கு உங்கள் மேலே ஒரு கேஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் உங்களோட குழந்தையோட ரன்னிங் ரேஸும் ஸ்பாயில் ஆகும், அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு பக்கம் தேவையில்லாமல் உங்கள் வேலையில் ஒரு பக்கம் தேவையில்லாத கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வரும், அங்கே போய் கோர்ட்டில் எல்லாரும் முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டு சஸ்பெண்ட் ஆர்டர்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நமக்கு எதுக்கு மேடம் தேவையில்லாமல் இப்போயே மன்னிப்பு கேட்டு விட்டுருங்களா, ஒரு மன்னிப்பு தானே, குழந்தைகிட்ட கேட்கறதுல போய் என்ன ஆயிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை வேறு வழி இல்லாமல் யோசிச்சுட்டு எல்லாரும் கார்னர் பண்ணிட்டீங்க, எல்லாரையும் சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் பள்ளிக்கு பள்ளி வாங்குவேன், தகுந்த நேரம் தகுந்த காலம் வரும், அதுக்கப்புறம் கீது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கறாங்க நம்ம தீபிகா. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன மன்னிச்சிரு, யாருக்கிட்ட மன்னிச்சிருன்னு கேட்குறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், இதோ பாருமா ஐசுமா, என்ன தீபிகாமா, வெண்பாமா, என்ன மன்னிச்சிருமா, எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்டுருமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம தீபிகா. உடனே தீபிகா வளர்றத பார்த்து கட்டு பயிடுறாங்க ஒரு பக்கம். சரி ஓகே போனது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம தலைவன் தீபக் வரார். தீபக் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. என்ன மொழி, இவ்வளோ பெரிய ஆளை மன்னிப்பு கேட்க வச்சுட்டு குற்றத்தை ஒத்துக்கிட்டு அவன் என்றைக்குமே மன்னிப்பு கேட்க மாட்டா, மனசுக்குள்ள பல ஆயிரம் வன்மத்தை வளர்த்துன்னு இருப்பான், அந்த வன்மத்தை வச்சு எப்படி கக்கறது, எப்படி உன்னை ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுனே இருப்பா, சிந்திச்சுனே இருப்பா. அவகிட்ட எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாரு, அவள் சாதாரணமான ஆள் இல்லை, சாதாரணமான ஆளுக்கே அசாதாரணமான ஆள், அவகிட்ட எல்லாம் நம்ம பக்கம் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, சரி ஓகே பார்த்துக்கலாம், நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் இன்னல்கள் எல்லாமே நம்ம கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், சாதாரணமாக இந்த இடத்துக்கு ஒன்றும் வந்துடலைங்க. அதனால முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது மாதிரி முயற்சி உடையாமல் நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சால் எல்லாமே நமக்கு கரெக்டாக தாங்க இருக்கும். அதனால் பயன்ற வார்த்தையே நமக்கு வர தேவையில்ல. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கும். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஃபோன் பண்ணுறாரு விஜய்க்கு, ஃபோன் பண்ணி வெண்பா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் நடந்துன்னு இருக்குது, ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு மாப்பிள்ள உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆனால் சுடரோட கொலை கேஸில் அவள் என்னோட பொண்ணு இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கு என் மனசே ஆறலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் என்னோட பொண்ணு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோ பாருப்பா, நம்ம அக்கா கொலைக்கு காரணம் விஜய் மாமா இல்லைன்னு சொல்லிட்டு அக்கா வந்ததை நம்ம நினச்சிக்கிட்டோம், ஆனால் அது நம்ம அக்காவே இல்லை, அப்போ விஜய் நம்ம அக்கா கொன்னது யாரு, அதுக்கான குற்றவாளி யாருன்னு அக்கா தண்டனை தந்தாங்களா, அப்போ விஜய் மாமா தானே குற்றவாளி, அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கோசம் தான் இந்த சுடரை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்திருப்பான், இவன் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆடுறதுக்குள்ள அதிகமாக இது பண்ணுறதுக்குள்ள இவ்வளோ ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடந்த உண்மை, இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பார்க்கணுமே, என் பொண்ணு இப்படி தான் சொல்கிறா, என் பொண்ணு நிஷா சொன்னால் எதுனாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே யோசிக்க வேண்டிய விஷயம் தான், ஆனால் இதில் சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இவன் சொன்னதான் எப்படி இவன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்புறான் கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம், நான் எதுக்கு மாமா பண்ண போகிறேன், அப்படி பண்ணியிருந்தாலும் நான் எதுக்கு கூட்டினார் போகிறேன், ஆமாம் நீ அப்போ கேஸில் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைலாம் வந்துச்சு, அந்த பிரச்சனை நீ தப்பிக்கணும்ல, அதுக்காக தான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ அந்த பிரச்சனை எதுவும் இல்லை, நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க, ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் ஒழிக்கணும்னா ஃபஸ்ட்டு அவளை இந்த இடத்துக்கு கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பக்கம் வாழ்வி இருட்டில் மூழ்கிட்ட மாதிரி ஒரு பக்கம் சோகத்தில் நின்று இருக்காரு நம்ம விஜய். என்னடா இது ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி குமார் நம்மளவே பிடிச்சி நொய்யு நொங்கு எடுக்கிறாங்க, நம்ம யார்கிட்ட ஓரியாறது, யார்கிட்ட பேசுறது, யார்கிட்ட புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை ஏன் இந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. யாருக்கும் சோதனை யாருக்கும் வேதனையெல்லாம் இல்லைங்க, அவங்கவுங்க என்னென்ன பண்ணாங்களோ அவங்கவுங்களுக்கான தண்டனை கரெக்டாக கிடைச்சின்னு தான் இருக்குது. அதுக்கான தண்டனை அவங்க சோதனையாகவும் வேதனையாகவும் எடுத்துக்கிட்டால் அது நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய இன்னல்கள் நிறைய கஷ்டங்கள் நிறைய துக்கங்கள் துயரங்கள் எல்லாமே வரும், எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நாம தான் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கடந்து போய் அவனை கடந்து போகிறதுல தாங்க வாழ்க்கையோட சுவாரஸ்யமே அடைஞ்சிருக்கு. கடந்து போகாமல் எந்த ஒரு விஷயம் செய்யாமல் எது ஒன்றுமே நமக்கு நிரந்தரமாக கிடைக்காது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம
பொறுமையாக இருக்கோம்ல, பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி விஜய் இப்போதைக்கு பொறுமையாக இதுக்கப்புறம் யாருக்கிட்டே எதுவும் பேச வேணாம், இப்போதைக்கு நம்ம அடக்கம் அமர்வு வைக்கும் அடங்காமே ஆறு உயிர்த்து விடும்ன்ற மாதிரி சைலண்ட்டாக இருக்கும் அடக்கத்தோட அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காரு. இந்த விஷயம் மல்லிக்கு அதுக்கு போது மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்மளை எப்படியாவது அழிச்சுன்னு தான் பிளான் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே அந்த தீபிகா தான், வெண்பா கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கோசம் அந்த தீபிகா தான் அந்த மாதிரி போய் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதுவும் உண்மை தான். தீபிகா ஃபோன் பண்ணுறாரு, தீபிகா தான் போய் பேசுறது, எல்லாத்துக்கும் தீபிகா தான் காரணம். அந்த விஜய் மல்லி இவங்க 2 பேரும் ஒழிக்கிறதுக்கோசம் நான் எந்த எல்லைக்கும் போவேன், நீ இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இருக்க, உன்னை காப்பாற்றணும்னா உன்னோட கையால் எனக்கு மாட்டிக்கணும், அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், விஜய் மேலே அந்த ரேணுகா கேஸை ரீஓப்பன் பண்ண, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி ஓகே, நல்ல ஒரு ஐடியா தான், இந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இந்த முடிவு வெற்றியை தருமா தராதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள சந்தேகத்திடையே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த சந்தேகங்கள் எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு வாட்டமா அமையாதா, என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரியுது. பொறுமை கடலின்னு பெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி பொறுத்தால் பூமி ஆழ்வான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த நேரம் மாதிரி பொறுத்து இருந்து நம்ம எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ரேணுகா கொலை கேஸில் யார் உண்மையான குற்றவாளி அப்படின்ற தெரிய வருமா தெரிய வராதா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க. நம்ம ரேணுகா கொலை கேஸில் ராஜேஸ்வரி தான் காரணம், அது மட்டும் இல்லாமல் சுடர் கொலை கேஸில் ராஜேஸ்வரி கதிரேசன் 2 பேருமே காரணம் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சி அவங்களை ஜெயிலில் தள்ளுவாங்களா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சதுக்காக நாம் ரொம்ப ஆர்வத்தில் இருக்கோம். அந்த ஆர்வம் கண்டிப்பாக நிறைவேறுமா நிறைவேறாதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், மத நம்பருக்கு எத்தருக்கு.